இப்பொழுது அரசியலில் விக்கிரக வழிபாடு பற்றி எவரோ பேசிய கருத்து சர்ச்சைக்குரிய பேச்சுப் பொருளாக காணப்படுகின்றது. முகமது நபியின் சரித்திரத்தில் ஒரு துளியை ஒருவர் பேசுகிறார். இந்த அன்பரின் வீடியோவை பாருங்கள். இதனை வைத்துக்கொண்டு முகமது நபிக்கு எதுவும் தெரியாது, கடவுள் விக்கிரகத்திலும் உள்ளார், மனித மனங்களிலும் உள்ளார், எங்கும் நிறைந்திருக்கின்றார் என்பதும் தெரியாது என்று பொருள்படுமா? அவ்வாறு எனக்கு தோன்றவில்லை. முத்தையா சுவாமிகளும் கடவுள் ஒருவர்தான், அவர் நல்லவர் என்று சொன்னார். எல்லா ஞானிகளும் கடவுளை ஒரு சக்தியாகவே கண்டிருப்பதாக நான் அறிகின்றேன். புரியாத மக்களை புரிய வைப்பதற்காக அந்தந்த சமயத்தில், அதாவது சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்படுகின்ற உதாரணங்களை கொண்டு சமயத்தையும் அதனை போதிக்கின்றவர்களையும் விமர்சிப்பதில் அர்த்தமில்லை. அந்த சமயத்தில் அந்த நெறிதவறி சென்ற மக்களை நல்வழிப்படுத்த, இனப்பாகுபாட்டை நீக்க, சமூக மோதல்களை தவிர்க்க, அந்த மக்களுக்கு புரிந்து கொள்ள செய்ய வேண்டியவற்றை சொல்ல முயன்ற முகமது நபியின் இடைவிடாத முயற்சி வெற்றி கண்டது என்பதே இந்த வீடியோவில் உரையாற்றுகின்ற அன்பர் சொல்லுகின்றார். நல்லதை செய்ய நினைப்பவரின் முயற்சி மட்டுமல்ல, ஒன்றை நிறைவேற்ற நினைப்பவரின் எண்ணம், நல்லதோ கெட்டதோ, ஒருபோதும் நிறைவேறாமல் இருக்க மாட்டாது என்பதையாவது இந்த வீடியோ மனிதருக்கு உணர்த்தாதா என்று இந்த வீடியோவை சேர்த்தவர் நினைக்கிறார். முகமது நபி சமயவாதியை தவிர மதவாதியோ சந்தர்ப்பவாதியோ அல்ல. மதவாதிகள் தான் நல்லதை செய்வதாக நினைத்து கெட்டதையும் செய்வார்கள். நல்ல பண்பு கொண்ட யானை மதம் கொள்வது போல நடந்து கொள்வார்கள். ஆனால் சமயவாதிகள் சந்தர்ப்பவாதிகள் அல்ல, நல்லதை மட்டுமே நிறைவேற்ற கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்பதே முத்தையா முனிவர் சொல்லுவார். முத்தையா முனிவரும் கடவுள் ஒருவர் மட்டும்தான் என்று வலியுறுத்தியதை நான் உணர்கின்றேன். இதற்கு முன் எனக்கு இப்படியான அருமையான வீடியோக்களையோ உரைகளையோ கேட்க நேரம் இருக்கவில்லை. நான் இயந்திரம் மாதிரி இயங்கிக் கொண்டிருந்தேன். மரண வீடுகளுக்கு போகவோ, கல்யாண வீடுகளுக்கு போகவோ, பிறந்த நாள் கொண்டாட்டங்களுக்கு போகவோ, எனது பிரிவு உபசாரங்களுக்கு போகவோ நான் நேரம் எடுப்பதற்கு என் மனதில் இடம் இருக்கவில்லை. எப்போதும் என் செயலில் மட்டுமே கவனம் இருந்தது. இறைவன் எனக்கு இப்போது நல்ல தாராளமான நேரத்தை கொடுத்துள்ளான். இப்பொழுது என்னை ஒரு வேலையையும் செய்ய விடுகிறார்கள் இல்லை. வீட்டிலே இருந்தால் மட்டும் போதும் என்று தடை போட்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் முத்தையா முனிவர் சொன்னது போல, எப்போதும் கடவுள் உனக்கு நல்லதை செய்யவே வாய்ப்பளிப்பார், அதை நீர்தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார். அதனால் எனக்கு இந்த வயது துன்பமாக தெரியவில்லை, இன்பமாக கழிக்கின்றேன். இன்று மட்டும் 10 போதனைகளையும் பேருரைகளையும் இன்டர்நெட் வீடியோக்களில் பார்த்துள்ளேன். அவற்றில் காணும் என் உணர்வு என் முதுமை துன்பத்தை போக்குகின்றது. தொண்டைக்குள் நீர் போகாதிருக்கும் போதும் இந்த ஆன்மாவுக்கு இந்த பூவிலக சொர்க்கமாக தெரியும் என முத்தையா சுவாமிகள் சொன்னார். விசேடமாக அந்த நேரத்தில் தான் இந்த ஆன்மாவுக்கு அந்த உண்மை புரியும் எனவும் சொல்லுவார். அப்போதும் இந்த ஆன்மாவுக்கு இந்த உடலை விட்டு பிரிய மனமில்லாமல் இருக்கும் என்றும் சொல்லுவார். அதனை எவ்வளவு அழகாக ஒரு கிறிஸ்தவ சமயகுரு எடுத்துரைக்கிறார் என்பதனை நான் புரிந்து, இவ்வளவு ஆற்றல் கொண்ட இந்த மனிதர் போன்றவர்கள் சமயவாதிகள், மதம் கொண்ட மதவாதிகள் இல்லை என்பதை நினைத்து இந்த வீடியோவை ரசித்தேன். இன்று நான் ரசித்து இன்பமடைந்த 10 வீடியோக்களில் 2 வீடியோக்களை இதனுடன் சேர்க்கிறேன். இதுவும் என் இன்பத்தை சேர்க்கும் ரகசியம்தான், மற்றவருக்கு வெறுப்பை ஊட்டும் சிந்தனை அல்ல.
அண்ணல் நபிகள் நாயகம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான், இறைவன் ஒருவனே என்று சொன்னவர், அதற்கு உருவம் இல்லையே என்று சொன்னவர். அவர் சொன்னது என்ன? திடீரென்று சொன்னாரா? ஆம், திடீரென்று தான் சொன்னார். அதுநாள் வரை அவர் வாழ்ந்த அரபு மண்ணில் பல பேருக்கு நம்பவே முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு கடவுள் என்று 365 நாளைக்கு 365 விக்கிரகங்களை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். சொல்வதை கேட்கிற அளவிற்கு சிந்தனை தெளிவு இல்லாதவர்கள், நல்லவற்றை சொன்னால் நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொல்லுகிற மனநிலை இல்லாத காட்டுமிராண்டிகளைப் போல வாழ்ந்தவர்கள், மது அருந்திவிட்டு பச்சை மாமிசத்தை தின்றுவிட்டு சூதாடி கொண்டிருந்த மக்கள் முன்னால் போய் நின்று சொன்னார், இப்படி விக்கிரக வழிபாடு அல்ல, இறைவன் ஒருவனே என்று சொன்னபோது அவருக்கு பக்கத்தில் துணையாக நின்றது ஒருவர் கூட கிடையாது, அவருடைய மனைவியை தவிர. அன்றைக்கு ஒரே ஒரு துணை, தன் மனைவியோடு தன் தத்துவத்தை சோர்வறியாமல் இது சரியான பாதை என்று அவர் சொல்ல ஆரம்பித்ததன் விளைவு இன்றைக்கு உலகின் 78 நாடுகள் அந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்றன. எனது குடும்பத்தை நான் தான் திட்டமிட்டேன். ஏனென்றால் என்னுடைய 7 வயதில் என்னுடைய அப்பா இறந்து போனார். என்னுடைய அம்மாவுக்கு வயது 28. அந்த 28 வயதில் எங்கள் குடும்பம் விளவங்கோடு தாலுகா, அப்போது இடதுசாரி சிந்தனைகள் எல்லாம் சிறப்பாக அங்கு பரவி வந்த காலம். எனவே மீண்டும் ஒரு திருமணத்திற்கு அவரை ஊக்கப்படுத்தினார்கள். ஆனால் எங்கள் அம்மாவை பொறுத்தவரையில் 4 பிள்ளைகளுக்காகவும் வாழ்வதுதான் தனது எஞ்சிய வாழ்க்கை, இன்னொரு திருமணம் அல்ல என்கின்ற தெளிவான ஒரு முடிவை எடுக்கிறார்கள். தியாகமும் அன்பே என்று எங்கள் வாழ்வில் வாழ்ந்து காட்டி கற்றுத் தந்தவர் எங்கள் தாய். 28 வயதில் கணவனை இழந்து நாங்கள் தந்தையை இழந்து நின்ற பொழுது, இனி வரும் வாழ்க்கை பிள்ளைகளுக்காகத்தான், இன்னொரு திருமண வாழ்க்கை தேவை இல்லை. தியாகமும் அன்புதான். தியாகத்திலும் மகிழ்ச்சி இருக்கிறது, தியாகத்திலும் மன நிறைவு இருக்கிறது என்று இதை நீங்கள் சேவை என்று சொல்லலாம், அல்லது யதார்த்த தேவை என்றும் சொல்லலாம். ஆனால் அதற்கும் மேல் அதற்குள் மகத்தான அன்பு இருக்கிறது, மகத்தான தியாகம் இருக்கிறது. அந்த அன்பு தியாகத்தில் நீங்கள் எந்த சொல்லுக்கும் கொண்டு வர முடியாத மகிழ்வும் நிறைவும் இருக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஹோலி கிராஸ் மருத்துவமனையில் எங்கள் அம்மாவுக்கு வயிற்று அறுவை சிகிச்சை, ஒட்டுமொத்த பெருங்குடலையும் எடுத்து விட்டார். என்டையர் இன்டெஸ்டைன், ஒட்டுமொத்த பெருங்குடலையும் எடுப்பது என்றால் உணவு அருந்த அருந்த நீங்கள் பேட் மாற்ற வேண்டியிருக்கும். ஒரு குழந்தைக்கு எப்படி பேட் மாற்றுவீங்களோ அதே போல எங்கள் அம்மாவுக்கும் மாற்ற வேண்டி இருக்கும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், பல நர்சிங் கேர் வச்சு சரியா வரல. இன்றைக்கு என்னுடன் பிறந்த கடைசி தம்பி பெற்ற தாய்க்கு தாயாகி நிற்கிறார். மீண்டும் சொல்கிறேன், பெற்ற தாய்க்கு தாயாக நிற்கிறோம். அந்த என் தம்பியை பார்க்கிற போது குடும்பத்தை ஓரளவுக்கு கடமை உணர்வோடு திட்டமிட்டிருக்கிறோம் என்கின்ற மனநிறைவு எங்களுக்கு வருகிறது. காரணம், 2 மாதங்களுக்கு முன்பு, இப்போதும் 86 வயதில் ரொம்ப சுறுசுறுப்பாக படுக்கையில் படுத்தபடி சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள் எங்கள் அம்மா. அம்மாவை பார்த்து கேட்டேன் நான், அம்மா 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சிட்டாக பறந்து வேலை செய்து கொண்டிருந்தீர்களே, இப்போது இந்த படுக்கையில் படுத்து கிடப்பது உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா? ஒவ்வொரு நாளும் குழந்தையை போல் உங்கள் மகன் வந்து உங்களுக்கு பேட் மாத்துகிறான், உங்களை குளிப்பாட்டுகிறான், உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்டப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, இது அம்மாவனுடைய சாட்சியம், நான் கதையாக சொல்லவில்லை. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை மகனே, அந்த ஊர் விளவங்கோடு தமிழ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு ஒரு கவலையும் இல்லை மக்களே. ஏன்னா எனக்கு வயசறிஞ்ச நாள்ல இருந்து இந்த ஊர்ல வயசாகி இறந்தவங்க எல்லாரையும் நான் பார்த்தேன். ஒருத்தங்க கூட நிம்மதியா சாகல, எல்லாருமே வந்து கைவிடப்பட்டு கஷ்டப்பட்டு தான் செத்த போனதை நான் பார்த்தேன். என்ன நீங்க இவ்வளவு பார்த்துக்கிறீங்கல்ல, இதை விட சந்தோஷம் எனக்கு என்ன? இந்த மகிழ்ச்சியை வந்து ஒற்றை மகிழ்ச்சியாக அல்ல, குடும்பத்தை வெறும் ஒரு அறிவு வெற்றியாக, கல்வி வெற்றியாக, பொருளாதார வெற்றியாக மட்டுமே திட்டமிட்டு பழகிவிட்ட நமக்கு அன்பு வெற்றியாக, உறவு வெற்றியாக, மகிழ்வினுடைய வெற்றியாக மாற்றுவதற்கான திட்டமும் இருக்கிற போதுதான் அது இறை திட்டமாக மாறும். இது சேவை அல்ல, தேவை அல்ல, இரண்டும் இணைந்த ஒரு மாபெரும் அன்பு. ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா?